வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களையும் வரவேற்கின்றோம். தமிழ் பக்தர்களையும் ஆன்மீக நண்பர்களையும் மனமாற வரவேற்கின்றோம். இன்றைய கேள்வி பகுதியில் சில கேள்விகளை பார்க்கலாம். அதாவது, மனதுல பதட்டமா இருக்கு, யார வழிபடலாம் அப்படின்னா, தினமும் மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தர் அனுபூதி பாடி வந்தோம்னா, முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் பதட்டமெல்லாம் நீங்கும். அதனால பதட்டப்பட வேண்டியதில்லை. அச்சரம் அப்படின்னா என்ன? அச்சரம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து, அழிவில்லாதது. என இதற்கு 2 பொருள் உண்டு. எழுத்து, அழிவில்லாதது அப்படின்னு ஒரு 2 பொருள் இருக்கு. கால பூஜை, பிரார்த்தனை பூஜை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கோயில் சார்பா நடப்பது கால பூஜை. கோயில் சார்பா நடப்பது கால பூஜை. 1 முதல் 6 கால பூஜைகள் நடைபெறும். பிரார்த்தனை பூஜை அப்படின்னா, பக்தர்கள் தங்களுக்காக செய்யக்கூடிய பூஜை தான் பிரார்த்தனை பூஜை அப்படின்னு சொல்லலாம். பிரார்த்தனை பண்ணி ஒரு வேண்டுதலை மனதில் வைத்துக்கொண்டு இறைவனை வேண்டி வழிபடக்கூடிய பூஜை தான் பிரார்த்தனை பூஜை. கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய பூக்கள்லாம் எது? என்னென்ன பூக்களை எல்லாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம்? தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, வில்வப்பூ, துளசிப்பூ, செம்பருத்திப்பூ, முல்லைப்பூ, அரளிப்பூ, எருக்கம்பூ, நந்தியாவர்த்தம் பூ. இந்த பூக்களை எல்லாம் பூஜைக்கு இறைவனுக்காக பயன்படுத்தலாம். பெண்கள் சிவ தீட்சை பெறலாமா? பெண்கள் சிவ தீட்சை பெறலாமா? சிவனடியார்களா மாறுறதுக்கான சிவ தீட்சை பெறலாமா? இருபாலரும் தீட்சை பெறலாம். அதுவே பிறவி பயன். ஆண் பக்தர்கள், பெண் பக்தர்கள் 2 பேருமே தீட்சை பெறலாம். அதுவே பிறவி பயன் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய கர்ம பலன் எப்போது வேலை செய்யும்? கர்ம பலன் சொல்றோம்ல, கர்ம பலன் எப்பொழுது வேலை செய்யும்? ஜென்ம ராசியில குரு, அஷ்டமத்துல சனி, 7:30 சனி, இது போன்ற காலங்கள்ல வேகமா வேலை செய்யும். கர்ம பலன் எப்ப வேலை செய்யும்னா, ஜென்ம ராசியில குரு, அஷ்டமத்துல சனி, 7:30 சனி, இது போன்ற காலங்கள்ல வேகமா கர்ம பலன் வேலை செய்யும். ஆவாகனம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆவாகனம் அப்படின்னா கடவுளை வரவழைக்கிறது. இதுக்கான சிறப்பான மந்திரங்கள்லாம், முத்திரைகள்லாம் உண்டு. ஆவாகனம் அப்படின்னா கடவுளை வரவழைத்தல். இதுக்கு சிறந்த விசேஷமான மந்திரங்களும் முத்திரைகளும் உண்டு. 3 பட்சங்களை கொண்டது ஒரு மண்டலம். மண்டலம் அப்படிங்கிறது என்னன்னா 3 பட்சங்களை கொண்டது. ஒரு பட்சம் அப்படின்னா 5 நாள், ஆக மொத்தம் 45 நாள். சில நாட்கள்ல 41 நாள், 48 நாள் கணக்கும் உண்டு. மண்டலம் அப்படின்னா ஒரு பட்சம் அப்படின்னா 15 நாள். 3 மண்டலம், 3 பட்சங்களை கொண்டது. 45 நாள் சொல்றான். 41 நாள், 48 நாள் ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. சிவனுக்கு மாவடு படைப்பது ஏன்? சிவனுக்கு மாவடு அப்படின்னு சொல்லி படைப்பாங்க. என்னது அந்த மாவடு? சிவனுக்கு படைக்க சாதம்,
கீரை மாவடுவை சிவனடியாரான அறிவட்டாயர் எடுத்து செல்லும் போது அது சிதறிடுச்சு. மாவடுவை சிவனடியாரான அறிவட்டாயர் எடுத்து சொல்லும் போது அது சிதறிடுச்சு. அடியாரனுடைய வருத்தம் தீர மாவடு உண்டோம் என்று சிவன் கூறினார். மாவடு உண்டோம் என்று சிவன் கூறினார். இந்த நிகழ்வு திருவாரூர்ல இருக்கக்கூடிய தண்டலை சேரியில நடந்ததுனால மாவடு படைக்கிறாங்க. திருவாரூர்ல இருக்கக்கூடிய தண்டலை சேரி ஊர்ல நடந்ததுனால மாவடு படைக்கிறாங்க. செங்கமலத்தாயாரினுடைய சிறப்பு பெயர் என்னன்னு தெரியுமா? கடவுள் செங்கமலத்தாயாரினுடைய சிறப்பு பெயர் என்ன? படிதாண்டா பத்தினி. திருவிழா நாள்ல கூட இவள் கோயிலை விட்டு வெளியே வராதனால இப்பெயர் வந்தது. செங்கமலத்தாயாரினுடைய சிறப்பு பெயர் என்னன்னா படிதாண்டா பத்தினி. திருவிழா நாட்கள்ல கூட இவள் கோயிலை விட்டு வெளியே வர்றதுனால இப்பெயர் வந்தது. சேக்கிலாருங்கிறது யாரு? எந்த நிலையில் இருந்தாலும் சிவபெருமானை மறக்க கூடாது அப்படின்னு சொன்ன அருளாளர் தான் சேக்கிலார். சேக்கிலாருங்கிறவர் யாரு? எந்த நிலையில இருந்தாலும் சிவபெருமானை மறக்க கூடாது அப்படின்னு சொன்ன அருளாளர் தான் சேக்கிலார். சிவபெருமானுடைய அடியார்களான 63 நாயன்மார்களே முழு முதல் குருநாதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாலினுடைய 108 திவ்ய தேசங்கள்ல அதிக கோயில்கள் காவிரி கரையில தான் இருக்கு. அதாவது திருமாலினுடைய 108 திவ்ய தேசங்கள் அதிக கோயில்கள் காவிரி கரையில தான் இருக்கு. தமிழை படிக்க விரும்புறேன் என தைரியமாகவும் அதே நேரத்துல பணிவாகவும் தன் தந்தையிடம் கூறியவர் தமிழ் தாத்தா என்று போட்டக்கூடியவர் யாருன்னு தெரியுமா? தமிழ் நான் படிக்க விரும்புறேன், தைரியமாகவும் அதே நேரத்துல பணிவாகவும் தந்தையிடம் சொன்னவர் யாரு தெரியுமா? தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய போற்றப்படுபவர் யாரு தெரியுமா? ஊவே சாமிநாதர் ஐயர். ஆரம்ப காலத்துல எல்லாம் வீட்டு வாசல்ல விருந்தினர் வர்றாங்களா அப்படின்னு பார்த்த பிறகுதான் முதல்ல வழக்கமா இருந்தது. இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உறவினர்கள் வர்றாங்களான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, சில ஆன்மீக கேள்விகளையும் பதில்களையும் பார்த்தோம். நன்றி.